ஸோ தென் பிளே திஸ். ஸோ மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, பூம். ஓகே, ஸோ ஒன்ஸ் இன்டர்மீடியேட் கிடச்சிருச்சு, ரெண்டு ஷார்ட் டேர்ம் லோவுக்கு நடுவில் இன்டர்மீடியேட் கிடச்சிருச்சு. ஸோ ப்ரைஸ் கோ ரேலி. ஓகே, மேலே மேலே மேலேன்னு போயிடுச்சு. ஓகே, நோ வரி. தென் ஒரு ஷார்ட் டேர்ம் லோ கிடச்சிருக்கு. ஸோ யூஸ் திஸ் அஸ் அ ஷார்ட் டேர்ம் லோ. I choose this as a short term low. ஓகேவா, இங்கே எஃபிஜியில் ட்ரேட் ஆயிருக்கு ப்ரோ, வெயிட். ஓகேவா, இது ஷார்ட் டேர்ம் லோ. இது எதுவும் பிரேக் ஆகுதா அப்படின்னு நீ பார்க்கணும். ஏன்னா இது என்னது, இது எஃபிஜி. அப்போ இதுக்கு கீழே வந்து இந்த ஷார்ட் டேர்ம் லோ மார்க்கெட் எடுத்துட்டு கூட இந்த எஃபிஜியில் ட்ரேட் ஆகும்போது ஒரு இன்டர்மீடியேட் டேர்ம் லோ கொடுக்கலாம், சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். வெயிட் பண்ணணும். ஓகேவா, வாட் என்ன நடந்தது? ஸோ ஜஸ்ட் லுக் திஸ். இது என்னது, இங்கே இருக்க லோஸை மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, எடுத்துச்சா? ஓகேவா, ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் லோ, ஓகேவா, இங்கே இருக்க ஷார்ட் டேர்ம் லோ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, நான் டேரெக்டாக இன்டர்மீடியேட் டேர்ம் லோன்னு போடுவேன். ஓகே, இது இல்லை, இது வந்து ஷார்ட் டேர்ம் லோ, பட் இதுதான் இன்டர்மீடியேட் டேர்ம் லோ. எப்படி ப்ரோ டேரெக்டாக என் ப்ரோ போட்டேன் அப்படின்னா, யா யூ ஹாவ் த எஃப்இஜி. புரியுதா, எஃப்இஜி இருக்கு. எஃப்இஜியில் ட்ரேட் ஆகும்போது என்னென்ன போடணும், இன்டர்மீடியேட்னு போடணும். நான் இந்த இடத்துல ஏன் வெயிட் பண்ணேன் அப்படின்னா, இந்த லோ எதுவும் தட்டுதா, ஏன்னா இது ஷார்ட் டேர்ம் லோ. ஓகேவா, இந்த ஷார்ட் டேர்ம் லோ தட்டும் போது இந்த எஃப்இஜியில் ட்ரேட் ஆனிச்சுன்னா டபுள் கன்ஃபர்மேஷன். ரெண்டு இன்டர்மீடியேட் டேர்ம் லோ ஐடிஎல் அப்படிங்கிறது ரெண்டு வேரியன்ட்ல இருக்கு. ரெண்டு ஷார்ட் டேர்ம் லோவுக்கு நடுவில் இருக்கிறது ஐடிஎல், அண்ட் ஆல்சோ எஃப்இஜியை ரீபேலன்ஸ் பண்ணும்போது ஐடிஎல் கிடைக்கும், இன்டர்மீடியேட் டேர்ம் லோ. ஸோ இந்த ரெண்டு கன்ஃபர்மேஷனும் கிடைக்குமா அப்படின்னு நான் பார்ப்பேன், ட்ரை பண்ணுவேன், கிடைக்க வாய்ப்பு இருக்கான்ட்டு. ஸோ இது எஃப்இஜி ட்ரேட் ஆகும்போது ஐடிஎல் கிடைச்சிருச்சு, இன்டர்மீடியேட் டேர்ம் லோ. ஸோ தென் வெயிட் ஃபார் அ ஷார்ட் டேர்ம் லோ. தட்ஸ் இந்த இடத்துல கிடைச்சிருச்சு. இட்ஸ் அ ஷார்ட் டேர்ம் லோ எஸ்டிஎல். இது வேற மாதிரி இது. எஸ்டிஎல். ஸோ ஜஸ்ட் பிளே இட். ஓகே, ப்ரைஸ் என்ன பண்ணுது? ஸோ அகைன் இந்த இடத்துல ஒரு லோ, அடுத்த கேன் லுட் அது நடக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல இங்கே ஒரு ஷார்ட் டேர்ம் லோ, அகைன் இங்கே ஒரு ஷார்ட் டேர்ம் லோ. லுக் அட் திஸ். இந்த பிளேஸில் ஒரு லோ இருக்குல்ல, இந்த கேன்ல லோ எடுத்திருக்கு, இந்த கேன்ல லோ எடுக்கல. ஸோ ஷார்ட் டேர்ம் லோ. ஸோ ஜென் வெயிட், ப்ரைஸ் என்ன பண்ணுது? ஸோ ப்ரைஸ் டூ திஸ், இங்கே இருக்க ஷார்ட் டேர்ம் லோவை கட் அடிக்குது. ஓகேவா, ஸோ இப்படி கட் அடிக்கும் போது என்ன அர்த்தம்? ஸோ ஜஸ்ட் இது இன்டர்மீடியேட் டேர்ம் லோ இல்லை, இப்போதைக்கு இன்டர்மீடியேட் இல்லை. எப்போ இன்டர்மீடியேட் ஆகும்? இன்னொரு ஷார்ட் டேர்ம் கொடுக்கும் போது இது இன்டர்மீடியேட்டா நீ மாற்றிக்கலாம் பேரை. ஓகேவா, ட்ரான் லிக்விட்டி எங்கே இருக்குது, ட்ரான் லிக்விட்டி இங்கே இருக்குது. ஓகேவா, ஜஸ்ட் பிளே இட். இன்னொரு ஷார்ட் டேர்ம் லோ கொடுக்கணும். ஓகேவா, வேர் இஸ் தட் ப்ரைஸ் கொடுத்தது. ஓகேவா, இது பேர் என்ன, இன்டர்மீடியேட் டேர்ம் லோ. அண்ட் இங்க இருக்க ஷார்ட் டேர்ம் லோ தூக்கிட்டு போய் இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஓகேவா, ரெண்டு ஷார்ட் டேர்ம் லோவுக்கு நடுவில் இன்டர்மீடியேட் டேர்ம் லோ கிடைச்சிடுச்சு. ஓகேவா, ஸோ தென் ட்ரான் லிக்விட்டை ஹிட் பண்ண போது ஜஸ்ட் சி, ஹிட் பண்ணிருச்சு. ஓகேவா, ஸோ ட்ரான் லிக்விட்டி இஸ் ஹிட், தட்ஸ் இட். ட்ரேடிங் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ட்ரான் லிக்விட்டி ஹிட் ஆனோடனே அமைதியாக போயிடும். ஸோ தட்ஸ் இட். ஓகேவா, இப்படி தான் பார்க்கணும். ஓகேவா, லாங் டேர்ம் லோ ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட கீழே லெவலில் உனக்கு கிடைக்கும், ரெண்டு ஷார்ட் டேர்ம் லோவுக்கு நடுவில். ஓகேவா, இந்த ஷார்ட் டேர்ம் லோ ஒவ்வொரு ஷார்ட் டேர்ம் லோவும் கட் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது நல்லது. ஓகேவா, ஒய் பிகாஸ் கட் ஆகும் போது தான் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஏன்னா எல்டிஎல் இன்டர்மீடியேட் எல்டிஎல் இல்லை ஐடிஎல் இன்டர்மீடியேட் டேர்ம் லோவை எப்பயுமே மார்க்கெட் கட் அடிக்காது, இன்டர்மீடியேட்டை எப்பயுமே கட் அடிக்காது. லாங் டேர்ம் ஆல்சோ இஸ் ப்ரொடெக்டட். ஓகேவா, அது நீ இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும். அது எம்எஸ்எஸ்க்கு முன்னாடி கிடைக்கிற கன்ஃபர்மேஷன், எம்எஸ்எஸ்க்கு அப்புறம் கிடைக்கிறது ஐடிஎல். ஓகேவா, ஸோ தட்ஸ் இட். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷார்ட் டேர்ம் லோ அண்ட் ஷார்ட் டேர்ம் லோஸை கட் அடிச்சு அடுத்த ஒரு ஷார்ட் டேர்ம் லோ கிடைச்சாதான் அப்போதான் ஐடிஎல் இன்டர்மீடியேட் டேர்ம் லோ அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, ஸோ எஃப்இஜியில் ட்ரேட் ஆனிச்சுன்னா டேரெக்டாகவே பேர் வச்சுக்கலாம். ஓகேவா, நோரி. ஸோ அண்ட் இந்த டீலிங் ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த ஷார்ட் டேர்ம் லோன்னு பார்க்குறீங்கல்ல, இது கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் டவுன், இன்னும் கொஞ்சம் கீழே போய் காமிச்சிடுறேன். ஓகேவா, இட்ஸ் நாட் ஹை டைம் ஃப்ரேம், இது 1 minute. ஓகேவா, இதுக்குள்ள டீலிங் ரேஞ்ச் வரைஞ்சி இங்கே ட்ரேட் எடுத்தா ஓகே, இது கீழே போய் ட்ரேட் எடுக்கக்கூடாது, அது நல்லது இல்லை. ஓகே, ஸோ தென்
இந்த இடத்துல ஷார்ட் டேர்ம் லோஸ் இன்டர்மீடியட் டேர்ம் லோ கிடைச்சிருச்சு. ஒய் பிகாஸ் எஃப்இஜியில் ட்ரேட் ஆனிச்சு அண்ட் ஆல்சோ ஷார்ட் டேர்மாக கட் அடிச்சிருக்கு. ஸோ அகைன் இட்ஸ் ரேலி. ஸோ ஷார்ட் டேர்ம் ஹைஸ் அண்ட் லோஸ் பை சைட் அண்ட் செல் சைட் லிக்விடிட்டி. ஸோ டேக்கன் இட்ஸ் அ டீலிங் ரேஞ்ச். ஸோ அகைன் உனக்கு ஷார்ட் டேர்ம் லோ கிடைக்குது. ஷார்ட் டேர்ம் லோ கட் அடிச்சு எஃப்இஜியில் ட்ரேட் ஆகிற ஐடிஎல் இன்டர்மீடியட் டேர்ம் லோ கிடைக்குது. அகைன் ஒரு STL ஷார்ட் டேர்ம் லோ. ஓகேவா? தென் ப்ரைஸ் ரேலி அண்ட் ஒன் ஷார்ட் டேர்ம் லோ அண்ட் அகைன் ஷார்ட் டேர்ம் லோ ரெண்டு கிடைக்குது. ஸோ ஷார்ட் டேர்ம்ஸை கட் அடிச்சு ஒரு இன்டர்மீடியட். அடுத்த ஒரு ஷார்ட் டேர்ம் லோ கிடைச்சதுக்கு அப்புறம் இதை இன்டர்மீடியட்னு பேர் மாற்றணும். ஓகேவா? பட் ஆன்டிசிபேட் பண்ணலாம். இந்த ITL ஓகேவா, நீ புல்லிஷா இருக்க, அப்ப இங்க இருக்க இன்டர்மீடியட் டேர்ம் லோ டேக் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்படி டேக் ஆகக்கூடாதுன்னா இங்க இருக்க STL ஷார்ட் டேர்ம் லோஸ் டேக் ஆகலாம். ஸோ இங்க லைன்ஸை போட்டுட்டு ஸோ இங்க வந்தா ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு நீ வெயிட் பண்ணலாம். ஓகேவா? தென் ப்ரைஸ் ரேலி சேம் தட். இங்க ப்ரைஸ் ரீட்ரேஸ் ஆகி வரும்போது இந்த இடத்துல நீ ஃபர்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் லோ அப்படின்னு வைக்கணும். ஓகேவா? மேபி இதை கட் அடிச்சு ஒரு இன்டர்மீடியட் டேர்ம் லோ கிடைக்கலாம். இல்ல ப்ரோ இது நான் டைரக்டாவே ஏது ஐடிஎல்னு டைரக்டா எடுக்கிறேன் அப்படின்னா நோவே. அந்த எஃப்இஜியில் ஒரு 20 to 25% ஆகுது ட்ரேட் ஆயிருக்கா. அட்லீஸ்ட் மார்க்கெட் அக்ரெசிவா இருக்கும் போது கூட ஒரு 20ல இருந்து 25% வந்து அதில் ட்ரேட் ஆயிருக்கணும். ஓகேவா? இதில் வந்து மிட்லைன் அப்படிங்கிறது ஓகேவா, மிட்லைன் அப்படிங்கிறது எது வரும்? ஓகே, அப்ராக்ஸாக போடுறேன். இது வந்து மிட்லைனாக வரும். ஓகேவா? ஒரு 25% அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும். ஓகேவா? 50க்கும் இது இந்த இடத்துல வந்து என்ன வரும்? 25% அப்படின்னு வரும். ஓகேவா? அரௌண்ட் 20-25%. ஸோ அட்லீஸ்ட் அதாவது அக்ரெசிவாக மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகணும். அப்படின்னா தான் அது ஒரு வேலிடான இடம். இதில் வந்து என்ன ஒரு 10% ட்ரேட் ஆயிருக்கும் இந்த பாயிண்ட்ல. ஜஸ்ட் சி. அதனால நான் அதில் எடுக்க மாட்டேன். ஓகேவா? ஸோ தென் அண்ட் இந்த இன்டர்மீடியட் கிடைச்சதுக்கு அப்புறம் இங்க ஒரு ஷார்ட் டேர்ம் லோ. தென் இந்த ஷார்ட் டேர்ம் லோ டேக் ஆகல. ஓகேவா? ஆர்எல்ஸ் இந்த எஃப்இஜியில் ட்ரேட் ஆயிருக்கு ப்ரோ, இந்த ஷார்ட் டேர்ம்னு நான் எடுக்காம இன்டர்மீடியட் டேர்ம் லோன் எடுக்கிறேன்னா எஸ் ஆல்சோ எடுத்துக்கலாம். டோன்ட் வரிஸ். ஓகே, டேக் இட். தென் இங்க ஒரு ஷார்ட் டேர்ம் லோ, இந்த ஒரு ஷார்ட் டேர்ம் லோவுக்கு அப்புறம் டேக்கன் ஆனிச்சு. ஸோ இது வந்து இன்டர்மீடியட் டேர்ம் லோ. எப்போ இங்க ஒரு ஷார்ட் டேர்ம் லோ கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இன்டர்மீடியட் டேர்ம் லோவா மாறும். ஸோ அண்ட் எங்க ஷார்ட் டேர்ம் லோ கிடைச்சது, இஃப் இன்கேஸ் இதை எடுத்திருந்தா நம்ம ஒரு என்ட்ரி போயிருக்கலாம். பட் இது ட்ரான் லிக்விட்டை ஹிட் பண்ணிருச்சு. ஸோ நோ ட்ரேட். ட்ரான் லிக்விட்டை ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ட்ரான் லிக்விட்டை ஹிட் பண்ணாத பேர்ஸ்ல வேணா அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் கைஸ். I will show you another example. Yeah, okay. So bearish core example. இது வந்து DXY daily chart. Okay. ஸோ இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இது, இந்த எஃப்இஜி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன ட்ரெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி பியரிஷ். ஓகேவா? ஸோ யூ வாண்ட் டு நோ த ட்ரான் லிக்விடிட்டி. எப்பயுமே ட்ரான் லிக்விடிட்டி தெரியாம எந்த ஒரு ட்ரேட் ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடாது. ஸோ திஸ் இஸ் ட்ரான் லிக்விடிட்டி. ஓகேவா? ஸோ ஐ கோ டு 4 hour சார்ட். 4 hour 1 hour போகலாம், பட் 4 hour கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அதுக்காக நான் போய்க்கிறேன். ஓகேவா? ஸோ தென் ஐ கோ டு 4 hour சார்ட் அண்ட் ஐ பிளே. இங்கே என்ன நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் யூ வாண்ட் டு நோ தட். இங்கே என்ன கிடச்சிருக்கு உனக்கு? யூ ஹாவ் த ஷார்ட் டேர்ம் ஹை. ஓகேவா? ஷார்ட் டேர்ம் ஹை கிடைச்சிருக்குது. ஸோ ஜஸ்ட் ஐ பிளே திஸ். ஓகே, ஸோ பூம் பெருசாக போயிடுச்சு. ஸோ ஓகே, அகைன் உனக்கு வந்து இங்கே என்ன கிடைச்சிருக்கு? அகைன் யூ ஹாவ் த ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை. ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை வந்து லாங் டேர்ம் ஹை ஆகும்னா இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் கீழே வரல ப்ரைஸ் இருக்கு. அங்கே ப்ரைஸ் இருக்கும்போது லாங் டேர்ம் ஹை கிரியேட் ஆகும்னா இன்னொரு ஷார்ட் டேர்ம் ஹை கிரியேட் ஆகணும். இந்த ஷார்ட் டேர்ம் ஹைக்கு கீழே ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை கிரியேட் ஆனதா இதை லாங் டேர்ம் ஹைன்னு சொல்ல முடியும். ஓகேவா? பட் இங்க ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை கிரியேட் ஆயிருச்சு. இந்த ஷார்ட் டேர்ம் ஹையை ப்ரைஸ் என்ன பண்ணிருச்சு? ஃபர்ஸ்ட் ஸ்வீப் பண்ணிருச்சு. ஸோ நீ பொறுமையா இருக்கணும். இந்த ஷார்ட் டேர்ம் ஹை கீழே இன்னொரு ஷார்ட் டேர்ம் ஹை கிரியேட் ஆனாதான் இதுக்கு பேர் லாங் டேர்ம் ஹைன்னு கொடுக்கணும். எடுத்தவங்க கவுத்தோன்னா பேர் கொடுக்கக்கூடாது. லாங் டேர்ம் ஹை பிரேக் ஆகாது அப்படிலாம். ஸோ அகைன் இந்த ஸ்வீப் பண்ணது என்னது? அதுவும் ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை. இன்னொரு ஷார்ட் டேர்ம் ஹை கொடுக்கணும். இன்னொரு ஷார்ட் டேர்ம் ஹை கீழே கொடுத்தாதான் இது லாங் டேர்மா எடுக்க முடியும். ஓகே, பொறுமையா வெயிட் பண்றோம். ஸோ அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ப்ரைஸ் பேரிஷா இருக்கும் போது நீ ஹையை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா லோஸ் எல்லாமே பிரேக் ஆகும். ஓகேவா? அப் ட்ரெண்ட்ல இருக்கும் போது லோஸ் மட்டும்தான் பார்க்கணும், ஹைஸ் எல்லாம் பிரேக் ஆகும். ஓகேவா? இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோ. ஸோ இதுக்கப்புறம் வந்து உனக்கு ஷார்ட் டைம் ஹை கிரியேட் ஆயிருக்கா அப்படின்னா